ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் யோந்தः பிரவேஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம்ஸ்ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம். பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம். நாராயண நாராயண நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாகவதத்தில் தித்தீய ஸ்கந்தத்தில் தித்தீய அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுக மகரிஷி பார்த்தீங்கன்னா பரீட்சித்துக்கு யோக மார்க்கத்தை பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்றார். 2வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம். இந்த யோகத்தை சொல்றதுக்கு முன்னாடி முதல் அத்தியாயத்துல 2வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்துல எதை பத்தி வர்ணனைகள் இருக்கு அப்படின்னா விஸ்வரூப தரிசனத்தை பத்தின வர்ணனைகள் இருக்கு. அப்ப விஸ்வரூபத்தை பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப பகவத்கீதையிலையும் விஸ்வரூபம் பார்க்கணும். விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கு பிறகு அதை தியானம் பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நிறைய பேரால பார்த்தீங்கன்னா இந்த விசுவலைஸ் பண்ற சாமர்த்தியம் பிரம்மாண்டமா பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்றது சுவாமி, என்னால பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய அந்த விராட்டை மனசுக்குள்ளார, ஏன்னா எல்லாம் இந்த வானமே பூமி, இந்த உடம்பு, இந்த தலையே சொர்க்கம், இந்த பாதம் பார்த்தீங்கன்னா பூமி, சூரிய சந்திரனே கண்கள் அப்படின்னு ஒரு உருவத்தை உங்களால கல்பனை பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்னதான் பார்த்தீங்கன்னா படிச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா விசுவலைஸ் மனசுக்குள்ளார கொண்டுட்டு வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்ப அதுக்காக என்ன பண்றது அப்படின்னா அந்த விஸ்வரூபத்தை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிருதயத்துல பார்த்தீங்கன்னா தாரணை பண்ண முடியும், தியானம் பண்ண முடியும், சமாதி பண்ண முடியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா யோக மார்க்கத்தை பார்த்தீங்கன்னா ஹிருதயத்துல நம்ம அந்த ஈஸ்வரனை உபாசிக்கிறதுக்காக இங்க பார்த்தீங்க அப்படின்னா 2வது சாப்டராகவே பார்த்தீங்கன்னா தித்தீய ஸ்கந்தம் தித்தீய சாப்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்லப்படுது. சுக மகர்ஷி பரீட்சித்துக்கு உபதேசம் பண்றார். நேத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். இந்த 7வது ஸ்லோகம் என்ன சொல்லுச்சு? கஸ்தாம் துவனாதிருத்திய பரானுச்சிந்தாம் ரிதே பசூன் அசதிம் நாமயுஞ்சியாத் பஷ்யன் ஜனம் பதிதம் வைத்தரண்யாம் ஸ்வகர்மஜான் பரிதாப ஜுஷானம் பரிதாபான் ஜுஷானம். ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பரமேஸ்வரனை, எந்த பரமேஸ்வரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முந்திர ஸ்லோகத்துல 6வது ஸ்லோகத்துல இருந்துச்சு. ஏவம் ஸ்வசித்தே ஸ்வதயேவ சித்தா. நம்மளுடைய சொந்த சித்தத்துல பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நேரத்தே சொன்னேன், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டார். நமக்கு கான்சியஸ்னஸ் வரத்துக்கு போதே பார்த்தீங்கன்னா பிராணரூபத்துல பார்த்தீங்கன்னா அப்பாவோட வீரியம் வழியா வந்தாச்சு பிராணனா சூத்ராத்மாவா. அதுக்கப்புறம் அம்மாவோட 7வது மாசத்துல சீமந்த கிரியா அப்போ என்ன பண்ணிட்டார், நம்ம புத்தி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா குரோத் ஆனதுக்கு பிறகு இந்த புத்திக்குள்ளார ரிஃப்ளெக்ஷனா பார்த்தீங்கன்னா ஜீவபாவத்துல பகவான் உள்ள பிரவேசம் பண்ணிட்டார். அப்ப பை பர்த் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே சுபாவம்னு, அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கூடயே பிறந்தது, நமக்கு முன்னாடியே வந்தது எது அப்படின்னா ஈஸ்வரன் தான் உள்ள வந்திருக்கார். உணர்வும் உயிரும் நமக்குள்ளார நமக்கு வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி, நம்ம வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்ப அப்படிப்பட்ட ஸ்வசித்தே என்னுடைய சித்தத்துல ஸ்வதயேவ சித்தா இயல்பா அங்க பார்த்தீங்கன்னா குடிகொண்டிருப்பவர் நானு ஸ்புரணமா ஆத்மா. அப்படிப்பட்ட ஆத்மா பிரியோ, எல்லாத்துக்கும் ரொம்ப பிரியமா இருக்கிறவர். பிரியமான அர்த்தம், இந்த உலகத்திலேயே பிரியமானது என்னதுன்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் ரொம்ப பிரியமானவர். பகவான் அனந்தகா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா அனந்தமா இருப்பவர், எல்லை இல்லாமல் இருப்பவர்.
எல்லை இல்லாம இருக்கு எதுவோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எத் பூமா தத் சுகம். எது அன்லிமிட்டா இருக்கோ அதுதான் சுகம். பூமா வித்யா சொல்லுது. எது அல்பம் தது மர்த்தியம். எது அல்பமா இருக்கோ அது நாசத்தை அடையக்கூடியது. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா அனந்தமா இருக்கார், எல்லை இல்லாம இருக்கார். அதனால தம் நிர்விருத்தோ, அப்படிப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா நிர்விருத்தன்றதுக்கு அர்த்தம் ஆனந்த சுரூபின்னு அர்த்தம். பூரணமானவர். பூரணமானவர் அப்படிதான், பூர்ணமானவர் தான் ஆனந்தமா இருக்க முடியும். ஆனந்த சுரூபியா இருக்கக்கூடிய தம். அது மட்டும் இல்ல நியதார்த்தோ. நியதார்த்தோட நிச்சயார்த்தோ. இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமானவர், மெய்யானவர், சத்தியமானவர் யாரு அப்படின்னா அந்த பகவான். அந்த பகவான பஜேத, அந்த பகவான் என்ன பண்ணணும், பஜிக்கணும்னு சொல்லியிருந்துச்சு. எதுக்கு சுவாமியை பஜிக்கணும் அப்படின்னா சம்சார ஹேத்து உபரமச்சயத்திர. எவருடைய தாரண தியான சமாதினால இந்த சம்சாரத்தோட காரணமா இருக்கக்கூடிய அவித்யா நாசமாகுமோ அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை உபாசிக்க வேண்டும் அப்படின்னா அந்த பரமாத்மாவோட லட்சணங்கள் சொல்லிச்சு இல்ல, அததான் 7வது ஸ்லோகத்துல சொல்ல ஆரம்பிச்சது. கஸ்தாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கக தாம், தனியா பிரிச்சிருங்க. தாம் அந்த பரமேஸ்வரனை, தூ அநாதிருத்திய அந்த பரமேஸ்வரனை உதாசீனப்படுத்திட்டு, பரமேஸ்வரனோட பரானு சிந்தாம் அநாதிருத்திய தாம் பரானு சிந்தாம் அந்த மேலான பரமேஸ்வரனுடைய சிந்தனையில ஒதுக்கி தள்ளிட்டு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா உலக விஷயங்கள்ல இருக்காங்களோ, 2 அர்த்தம் சொல்லியிருக்கேன். பராம் சிந்தாம் ருத்தே அப்படின்னு போட்டீங்கன்னா பராம் சிந்தாம் அநாதிருத்திய, இந்த தாம் அநாதிருத்தியன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஈஸ்வரனை உதாசீனப்படுத்திட்டு, பராம் சிந்தாம் என்ன அர்த்தம், அவருக்கு வேறான சிந்தனைன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா தாமோட பராம போட்டீங்கன்னா அந்த மேலான பரமேஸ்வரனை சிந்தனை பண்றதை விட்டுட்டு வேற எதையாவது லோக்கத்துல இருக்கிறத சிந்தனை பண்றோம் அப்படின்னா அவனை வந்து பாத்தீங்கன்னா பசூன அசத்தியம் நாம இஞ்சியார் ருதே. பசுக்கு அந்நியமா அவனை வேற என்னன்னு சொல்றது, எருமை மாடுன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது, ஏன்னா புத்தி இல்லைல்ல. அப்ப வந்து பசுக்கு அந்நியமா, பசுருதே அப்படின்னா என்ன அர்த்தம், பசுருதே அப்படின்னா என்ன அர்த்தம், பசுக்கு அந்நியமாக வந்து பாத்தீங்கன்னா அசத்தியம் நாம இஞ்சியார். அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசத்து வஸ்துக்கள் எல்லாம் சிந்தனை பண்றானே அவனை வந்து பாத்தீங்கன்னா பசுக்கு அந்நியமா வேற என்னன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப யாரெல்லாம் ஈஸ்வர சிந்தனையை விட்டுருக்கானோ அவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசுக்கு சமம். அதனால்தான் நேற்று சொன்ன ஒரு சுபாஷிதம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அகார விகார பயமைத்துனம் ச, ஆகார நித்ரா பயமைத்துனம் ச, ஏதத் சமானாம் பசுபிர் நரானாம் தேஷாம் அதிகோ புத்திர்கி தேஷாம் அதிகோ விசேஷம். புத்தினா என்ன புத்தி, விவேக புத்தி, நித்திய அனித்திய புத்தி, ஆத்ம அனாத்ம விவேக புத்தி. அது மட்டும் இல்லாம போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா புத்திர் விஹீனா பசுபி சமானாக. யாரெல்லாம் புத்தி இல்லாம இருக்காங்களோ அவங்க எல்லாம் பசுக்கு சமமானவர்கள் அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்கள யாரெல்லாம் பகவானை சிந்தனை பண்ணாம வேற எதையோ சிந்தனை பண்ணிட்டு இருக்கானோ அவனெல்லாம் என்னன்னு சொல்றது சாமி, பசுக்கு அந்நியமா அவனை வேற என்னன்னு சொல்றது, எருமாடுன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த லைன் ரொம்ப அருமையா சொல்லுது. பஷ்யஞ்சனம் பதித்தம் வைத்தரண்யா. ஸ்ரீதரிட்டிக்கார சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா வைத்தரிணினா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறத வைத்தரிணி. வைத்தரிணினா என்ன அர்த்தம், ஸ்வகருமஜான், தன்னுடைய கருமத்தினால வந்து பாத்தீங்கன்னா பரிதாப்பான், ரொம்ப பரிதாபத்துல இருக்கிற. திருவண்ணாமலைக்கு வாங்க, நிறைய பேர் காட்டுறேன். எத்தனை ஜீவராசிகள், ஐயோ இந்த வயசான அம்மாக்கள் எல்லாம் பார்த்தா துக்கமா இருக்கு, ரொம்ப துக்கமா இருக்கு. நான் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8-10 பேர் பாக்குறேன். அம்மாக்கள், வயசான அம்மாக்கள் யாருமே இல்லாம கூண் உளுந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரும்போது ஒரு பாட்டி, அது வந்து பாத்தீங்கன்னா கூண் உளுந்து போயிட்டு ஒரு பையன் மட்டும் தூக்கிட்டு ஓடுது, எங்க போகுதுன்னே தெரியல. பாவம், யாரும் இல்லை, குழந்தைங்க இல்லை, இது இல்லை, விட்டுட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான் போச்சு. நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா வயசான காலத்துல கொண்டு வந்து திருவண்ணாமலையில விட்டுட்டு போயிடுறாங்க. பசங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்க முடியாதுன்னு. அப்ப யோசிச்சு பாருங்க, என்ன கருமான்னு தெரியாது. அந்த கருமத்தினால வந்து பாத்தீங்கன்னா பரிதாப்பான், ரொம்ப பரிதாப்பான், ஜுஷானம், நல்ல அதிகமான பரிதாபங்களை வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கிற ஜனம், அனுபவிக்கக்கூடிய அந்த ஜனங்களை வந்து பாத்தீங்கன்னா எதுல விழுந்திருக்காங்க, வைத்தரண்யம் பதித்தான். வைத்தரண்யம் நதின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா துக்கத்தை வந்து குறிக்கிறது. வைத்தரணினா அங்க சொல்ல இந்த யமலோகத்துல இருக்கிற வைத்தரணியை எடுத்துக்கலாம். அது எதுக்கு இங்க சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாமே வைத்தரணி நதியில விழுந்த மாதிரி துக்கம்.
அப்படிப்பட்ட இந்த சுத்தி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஜீவராசிகளை எல்லாத்தையும் பஷ்யன், எல்லாத்தையும் பார்த்துட்டு கக வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானை பூஜிக்காமல் இருப்பான். கண்டிப்பா பூஜிப்பான். பூஜிக்கல அப்படின்னா, ஈஸ்வர சிந்தனை பண்ணல அப்படின்னா அவன் பசுக்களுக்கு சமானம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. 8வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். இதுக்கு அந்நியமா எப்பவுமே நல்லவனை பேசுனா கெட்டவனை பேசணும், கெட்டவனை பேசுனா நல்லவனை பேசணும், அப்பதான் பேலன்ஸ் ஆகும் உலகம். அப்போ கெட்டவனை பத்தி பேசியாச்சு எருமாடுன்னு, அதுக்கப்புறம் நல்லவனை பத்தி பேசணுமா? கேச்சித் ஸ்வதேகாந்தர்ஹிருதயாவகாசே பிராதேசமாத்ரம் புருஷம் வசந்தம் சதுர்புஜம் கஞ்சன ரதாங்க சங்க கதாதரம் தாரணயா ஸ்மரந்தே. கேச்சித் ஸ்வதேகாந்தர்ஹிருதயாவகாசே பிராதேசமாத்ரம் புருஷம் வசந்தம் சதுர்புஜம் கஞ்சரதாங்க சங்க கதாதரம் தாரணயா ஸ்மரந்தி. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டா, பகவானை நினைச்சுக்கிறது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோமா? ஆமா, நிலை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நினைக்கிறோம்ல. பக்தி பண்றோமா? ஆமா, பக்தி பண்றோம்ல. அதெல்லாம் பிளே ஸ்கூலுங்க. நம்மெல்லாம் எங்க இருக்கோம்? இந்த ஃபீல்டுக்குள்ளாரே வரல, 1ஆம் கிளாஸே வரல. நம்மெல்லாம் வந்து எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கோம், ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கோம். நான் நினைக்கிறேன் சதானந்தன்ஜி என்ன சொல்லுவீங்க நீங்க? சாமி, நான் எப்போ பார்த்தாலும் சாமியை தான் சாமி நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எப்போ ஃபோன் பண்ணாலும் சொல்லுவார். ஏன்னா நம்ம நினைக்கிறோமா? யாரும் நினைக்கிற சொல்லுங்க, நம்ம என்ன நினைக்கிறோம். ஆனால் வாஸ்தவத்தில் நினைத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தாரணையா ஸ்மரந்தி. வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா முடியும் போது, அந்த ஸ்லோகம் முடியும் போது என்ன இருக்கு? தாரணையா ஸ்மரந்தி. தாரணை இருக்கா? தாரணை தான் ஸ்மரணம் பண்றது. சதானந்தஜி ஏதாவது நான் சொல்றது இதா இருந்தா கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ நம்ம நினைக்கிறோம் ஆனா தாரணை, நீங்க சிதம்பரம் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா, கண்ணுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் நினைக்க முடியுதா? ஒரு கையில அக்னி நினைக்க முடியுதா? ஒரு கையில அக்னி இருக்கிறத வந்து கண்ணில் விசுவலைஸ் பண்ண முடியுதா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன குறை இருக்கு அப்படின்னா, பாக்குறோம், தாரணா சக்தி நம்மள்கிட்ட கம்மியா இருக்கு. அதனால்தான் என்ன பண்ணியிருக்காரு ஆச்சாரியர் சொல்லும் போதே சொல்றார், சுகமுனிவர் கேச்சித்துன்னு போடுறார். கேச்சித்துனா என்ன அர்த்தம்? சில பேர் கஷ்டத்தீரக நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, சில பேர் வந்து என்ன பண்றாங்க ஸ்வதேகாந்தர் ஹிருதயாவகாச, தன்னுடைய தேகத்துல வந்துருங்க. என்ன பண்ணணும்? ஏகாதச அத்தியாயம் விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும். இந்த மொத்த ஜெகத்தும் பகவானோட ரூபம்னு பார்க்கணும். தாரணை எங்க பண்ணணும்? நம்மளோட சொந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதேக, தன்னுடைய தேகத்துல, அந்தர் ஹிருதய, தாமரை மொட்டு மாதிரி கவுந்து போய் ஒரு மொட்டு இருக்கு, தாமரை மொட்டு. அந்த தாமரை மொட்டுல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு நடுவுல, தாமரைக்கு நடுவுல, அது யோக தாரணையினால என்ன பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க எப்போ ஈஸ்வரனை அங்க உள்ள கொண்டுட்டு வந்து தாரணை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இந்த கவுந்து கிடக்கிற மொட்டு என்ன பண்ணும்? மெதுவா வேக்கப் ஆகும், மலர ஆரம்பிக்கும். அது முதல் காரியமா தான் நடக்கும். அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு சுவாமி அப்படின்னா, அங்க ஒரு ஹிருதய ஆகாசம் இருக்கு, ஹார்தாகாசம் அப்படின்னு பேர். அந்த ஹார்தாகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிருதய அவகாசி, அவகாசம்னா என்ன அர்த்தம்? இடம்னு அர்த்தம், ஸ்பேஸ். அந்த ஆகாசத்துல என்ன பண்ணணும்? பிராதேச மாத்திரம் புருஷம் வசந்தம். அந்த ஹிருதயாகாசத்துல ஒரு புருஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான்? வசந்தம் புருஷன், நல்லா வாசம் பண்ணுகின்ற அந்த புருஷனை. எப்படி இருக்கா? அந்த கவுந்து போன மொட்டு எப்போ இருக்கும்? நம்ம எல்லாத்துக்கும், ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் அந்த மொட்டு கவுந்து போயிருக்கு. பாவனா ஹிருதயம் அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த பாவனா ஹிருதயம் எங்க இருக்கு? நம்மளோட மாமிச பிண்டமா இருக்கிறது தான். அதுல ஒரு பாவனையை கொண்டு வரும்போது அதுக்கு பேர் பாவனா ஹிருதயம் அப்படின்னு பேர். அந்த ஹிருதயம் என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த நம்மளோட இதான ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? லெஃப்ட் சைடு இருக்கு. இந்த பாவனா ஹிருதயம் என்ன இருக்கும் அப்படின்னா, வேக்கப் ஆகுதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மையத்துக்கு வந்துடும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மைய பகுதியில், அப்படிதான் உபனிஷத்தங்கள் சொல்லுது,
இந்த நம்மளுடைய பாடியில மையத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்தியே வாமனக திஷ்ட கட்டோபனிஷத் சொல்லுது. வாமனன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தோட மத்திய பாகத்துல வந்து அந்த பாவனா ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு இருக்கின்றான். சரி, அங்க ஒரு பிராதேச மாத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கேன் சுவாமி, எவ்வளவு புருஷனை தியானிக்கலாம்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சாந்தோக்கிய உபனிஷத்து 8வது அத்தியாயத்தை பத்தி சொல்லும் போது சொல்லியிருக்கேன், ஹார்த பிரம்ம வித்யா அப்படின்னு. பிராணனை உபாசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி உபாசிக்கணும் அப்படின்னா, அங்குஷ்ட மாத்திர புருஷகன்னு உபாசிக்கணும். பிராணன் வந்து பாத்தீங்கன்னா சின்னது, ஒரு சின்ன அளவு தான். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை பண்ணணும் அப்படின்னா, இப்ப அந்த விராட் புருஷனை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயத்துல உபாசனை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பிராதேச மாத்திரம். அவனுக்கு ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்கு, மெஷர்மெண்ட். பிராதேச மாத்திரம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்ஜனி அங்குஷ்ட விஸ்தாரக க்ஷேத்திரக பிராதேசக. ஒரு லட்சணம் எழுதிக்கணும். அங்குஷ்ட தர்ஜனி, தர்ஜனி அங்குஷ்ட விஸ்தாரக க்ஷேத்திரக பிராதேசக. தர்ஜனி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆள்காட்டி விரலுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தர்ஜனி அப்படின்னு பேர். இந்த ஆள்காட்டி விரலுக்கு அப்புறம் இருக்கிறது அங்குஷ்ட அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டை விரல். இந்த கட்டை விரலையும் இந்த அங்குஷ்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா விஸ்தாரம், இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த பாகத்துக்கு என்ன பேர்? இப்ப நீங்க ரெண்டுத்தையும் நல்லா விரிஞ்சு இந்த ரெண்டு கையை இப்படி விரிச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற எவ்வளவு லென்த் இருக்கோ இதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிராதேச மாத்திரம். இந்த க்ஷேத்திரத்துக்கு பேரு பிராதேச மாத்திரம் அப்படின்னு பேரு. டீக்காரங்க சொல்றது அதெல்லாம். தரிஜனி அங்குஷ்ட விஸ்தாரஹா க்ஷேத்திரஹா பிராதேசஹா. அந்த அளவுதான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்ணணும். இவ்வளவு பெரிய அளவுல, கட்டை விரல் அளவுல வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை பாத்தீங்கன்னா எப்படி டீட்டெயிலா பார்க்க முடியும்? அப்ப டீட்டெயிலா பாக்குறது அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அங்குஷ்ட மாத்திரன் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் சூத்திராத்மாவை தியானம் பண்ண வேண்டியது, ஒரு கைவிரல் அளவுள்ள புருஷன் அப்படின்னு. அதே விராட்ட உபாசிக்கணும் அப்படின்னா பிராதேச மாத்திரம். இது வரப்போகுது, விதுரருக்கும் சொல்ல போறார். ஹிருதய கமலத்துல வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிற மெத்தடு விதுரருக்கு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார் ஏகாதச ஸ்கந்தத்துல. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அதே எடுத்துக்கணும், பிராதேச மாத்திரம். இந்த தேகத்துல வாசம் பண்ணக்கூடிய புருஷனை என்ன பண்ணணும்? சதுர்புஜம். நல்லா தெரிஞ்சுங்க, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், போட்டோ செலக்ட் பண்ணணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தையோ, நல்ல கோயில்கள், இப்ப நான் டெய்லி புத்தநாராயணன் கோயிலுக்கு போறேன், நாங்க டெய்லி ஒரு மாலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலை வந்து சுவாமியோடிக்கு நாங்க தான் மாலை கொடுக்குறோம். அந்த மாலை இன்னைக்கு கூட பார்த்தேன், கரெக்டா தலை, காலு, கை, மூக்கு எல்லாம் 4 புஜங்கள் இதெல்லாம் இருக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி நிறைய வந்து இருக்கும், இல்லாமையும் இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 போட்டோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சதுர்புஜம், 4 புஜங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. இதே இன்னொரு போட்டோவை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 புஜங்கள் இருக்க மாதிரி இருக்கு. இன்னொரு போட்டோல வந்து பாத்தீங்கன்னா 6 புஜங்கள் போட்ட ஒரு போட்டோ இருக்கு. இப்ப நம்ம எதை பண்ணலாம் சுவாமி? 6 புஜங்கள் பண்றதை பண்ணலாமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா 4 புஜங்கள் பண்றதை பண்ணலாமா அப்படி யாராவது கேட்டாங்க அப்படின்னா, நீங்க ஸ்லோகத்துல என்ன இருக்கோ அதை தான் பண்ண. ஸ்லோகத்துக்கு அந்நியமா நீங்க எதையாவது இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா தியான ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது என்ன ஆயிடும்? இல்லாம போயிடும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 இங்க இருக்கு பாருங்க, 4 கைகள் உள்ள ஒரு ரூபம். எவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்கு பாத்தீங்களா? கிரீடம் இருக்கா? கிரீடம் இருக்கு. மஞ்சள் ஆடை ஆபரணம் இருக்கா? இருக்கு. மாலை இருக்கா? மாலை இருக்கு. 4 கைகள் இருக்கா? 4 கைகள் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, 4 கையில வந்து ஒரு சக்கரம், சங்கு இருக்கு, இன்னொருத்த அமிர்த கலசம் வச்சிருக்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தியானத்தை யார் பண்ணணுமோ அவங்க தான் பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன இருக்குன்றதெல்லாம் நீங்க உங்களுக்கு ஒரு செலக்ட் பண்றீங்கன்னா ஒரு தியானத்தை, அந்த தியான ஸ்லோகத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப நான் பாக்குறேன், சதுர்புஜம் கிருஷ்ணனை எப்படி இது பண்ணணும்? 4 புஜங்கள், புஜங்கள்னா 4 கைகள் இருக்கிற மாதிரி. கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? கஞ்சர அப்படின்னா தாமரை, கஞ்சர அப்படின்னா தாமரை, ஒரு கையில தாமரை,
இருக்கு. அது மாதிரி போட்டோவும் நான் வச்சிருக்கேன். ஒரு கையில தாமரை, ரெண்டாவது கையில வந்து பாத்தீங்கன்னா ரதாங்க. ரதாங்கன்றதுக்கு அர்த்தம் வந்து சக்கரத்துக்கு பேர் ரதாங்கன்னு பேர். ஒரு கையில தாமரை, ஒரு கையில சக்கரம். அதுக்கப்புறம் சங்க, இன்னொரு கையில வந்து பாத்தீங்கன்னா சங்கு, இன்னொரு கையில வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில கதாதரம், கதா, கதைய வந்து வச்சிருக்காரு. அப்போ சங்கு சக்கர கதாதாரி நம்ம சொல்றோம்ல, சங்கு சக்கரம் ரெண்டு கையில, மேல இருக்கிற ரெண்டு கையில சங்கு சக்கரம், கீழே இருக்க கையில வந்து ஒரு கையில வந்து ரைட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கதா, அப்புறம் இன்னொரு கையில வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கி இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாமரை. அப்போ போட்டோ செலக்ட் பண்ணும் போதே நான் என்ன பண்ணுவேன், இது மாதிரி இருக்கான்னு ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, கதாதரம் தாரணயா ஸ்மரந்தி. இந்த விதமா இருக்கக்கூடிய ரூபத்தை, இந்த ஒரு ஜான் அளவு இருக்கிற இது இதென்ன பிராதேச மாத்திரம்ன்றது இவ்வளவுதான். இந்த அளவு இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை வந்து பாத்தீங்கன்னா தாரணையா ஸ்மரந்தி, தாரணையினால் நினைக்கிறார்கள். நினைக்கிறார்கள் என்ன அர்த்தம்? அனுச்சிந்தனம், தொடர்ந்து நினைக்கிறதுக்கு பேரு தியானம் அப்படின்னு பேரு. தாரணை பண்ணி தாரணையினால நினைக்கிறாங்க. தாரணை இல்லாம முடியாதுல்ல உங்களுக்கு. அப்ப முதல்ல என்ன பண்ணணும், திராட்டக்கு பண்ணணும். இப்ப நம்ம கோயில்கள்லாம் போய் சேவிச்சுக்கோ நம்ம பாக்குறோமே, எதுக்கு தெரியுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் வச்சிருக்கு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறந்துட்டு போறதுக்காக இல்லை. வீட்டுக்கு இனிமே கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், கோயிலில் கூட்டமாக இருந்துச்சுன்னா ஜர்கண்டிலாம் போனால் எங்கே பார்க்கறது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பொறுமையாக சேவிக்கிற மாதிரி கோயிலுக்கு போங்க. நல்லா யாரும் நம்மளை புஷ்அப் பண்ணாமல் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கணும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, நல்ல கோயிலில், பெரிய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு பெரிய நடராஜர் சிலை இருக்கு. அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மண்டபத்தில் ஒரு தூண் பக்கத்தில் உட்காந்துட்டேன். இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது, நடராஜரை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நடராஜரை பார்த்து 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 அவரோட காலு கை எல்லாத்தையும் உள்வாங்கி டெய்லி வேலை தான். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நாதபிரம்மன் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போனால் நேராக தரிசனம் பண்ணிட்டு வந்து நடராஜர் பக்கத்தில் உட்காந்து நடராஜர் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அந்த பார்க்கறதுக்கு பேர் என்ன செய்ய சொல்லியிருக்கோம், திராட்டக்கு. அந்த பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூபம் எனக்குள்ளார வருதா அப்படின்னு பார்க்குறேன். வரல, எங்கேயோ மிஸ் ஆகுது. திரும்ப பாருங்க. ஒரு நாளா 2 நாளா சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நாட்கள் இதுக்காக எடுக்கும், மாசங்கள் எடுக்கும் உள்வாங்கிறதுக்கு. அந்த ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேச்சுட்டு, அதனால தான் வார்த்தை சொல்லியிருக்கு. நீங்கள் கோயிலில் போய் பாருங்க, யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்கண்டி போயிடுவோம், அவ்வளோதான். கோயிலில் தரிசனம் ஆச்சா, தரிசனம் ஆகிட்டு போயிடுவோம். உட்காந்து யாரும் தாரணை பண்ணுறதில்ல. சில பேர் மட்டும்தான் இந்த விதமாக உள்வாங்கி திரும்ப வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நினைக்கிறேன் முகம் எப்படி இருக்கும், எனக்கு அந்த ஷேடோலேருந்து எல்லாம் தெரியும். சுவாமியோட அந்த ஒரு பக்கம் கன்னம் இருக்கு பாருங்க, அந்த கன்னத்திலிருந்து எல்லாம் தெரியும். நான் முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட், அதனால ஒரு பெரிய பெனிஃபிட் எனக்கு. நான் முதல்ல வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நடராஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்ச முதல் பெயிண்டிங். அவரோட அந்த வரைஞ்ச காரணத்தினால எனக்கு அபியாசம் இருக்குது, ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். உட்காந்து ஒரு கோல்டு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா பொன்னார் மேனியனே தானே, அப்போ அதை வச்சு நல்லா பண்ணதுனால ஒரு ஷேடோ கிடைக்கும். ஒரு கோல்டில் ஒரு பிளாக் கொண்டு வரணும் ஒவ்வொரு பக்கம், ரொம்ப கஷ்டம். அதை உட்காந்து பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் போய் பார்க்குறேன், எங்கே பார்த்தாலும் அது மாதிரி தான் இருக்குது, கோல்டு கலரில் பஞ்சலோக விக்கிரகம். அப்போ அது நல்லா உள்வாங்கி இப்போ எனக்கு நான் சொல்லவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் சுவாமியோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு தெரியும், கால்கள் தெரியும், கை தெரியும், எல்லாம் ஒவ்வொன்றையும் பார்ட்டாக பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் தாரணை. வெளியில பார்க்கறது திராட்டக்கு, உள்ள பார்த்தீங்கன்னா அது தாரணை. வெளியில திராட்டக்க பிராக்டிஸ் பண்ணாம உள்ளுக்குள்ளார தாரணை உங்களுக்கு சித்திக்காது. அப்போ தாரணையினால சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஸ்மரணம் பண்றாங்க பகவான். அதுக்கு அடுத்தது 9வது ஸ்லோகம். பிரசன்ன வக்திரம் நளினாயதே க்ஷணம் கதம்ப கிஞ்சல் கபி சங்கவாசசம் லசன் மகாரத்ன ஹிரண்மயாங்கதம் ஸ்புரன் மகாரத்ன கிரீடகுண்டலம் பிரசன்ன வக்திரம் நளினாயதே க்ஷணம் கதம்ப கிஞ்சல் கபி சங்கவாசசம்
லசன் மகாரத்ன ஹிரண்மயாங்கதம் ஸ்புரன் மகாரத்ன கிரீட குண்டலம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? இப்ப நான் இதை பண்றதில்ல, இல்லைன்னா நான் ஒருவேளை நான் பண்றதா இருந்திருந்தா இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த தியான ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணணும். யாராவது வந்து பாத்தீங்கன்னா இதை நான் சுவாமி நான் இதை வந்து பண்ண போறேன், தாரணை பண்ண போறேன் அப்படின்னா விக்கிரகத்தை எடுத்து வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப சொல்ற இந்த வர்ணனைகள் இருக்குல்ல, இந்த வர்ணனைகளா இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை நல்லா கண்டஸ்தம் பண்ணிக்கிட்டு, அந்த கண்டஸ்தம் பண்ணிட்டு ஒவ்வொரு இதையும் நமக்கு சதுர்புஜம் 4 கையை பார்க்கணும். மனசுக்குள்ள காப்பி பண்ணிருக்கோமா, திராட்டக் பண்ணி மனசுக்குள்ள கொண்டு வந்திருக்கோமா, 4 கைகளை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா சிந்தனை பண்றது சதுர்புஜம். அதுல ஒரு கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கஞ்சர கஞ்ச, அது அப்புறம் ரதாங்க தாமரை, அப்புறம் ஒரு கையில சக்கரம் சங்க, ஒரு கையில சங்கு, ஒரு கையில கதா. கஞ்சன தாமரை, கஞ்ச ரதாங்க, கஞ்சன தாமரை, ரதாங்கன சக்கரம், சங்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கதா. இந்த 4த்தையும் மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றது, மெதுவா கொண்டு வர்றது. கொண்டு வந்ததுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகம் சொல்லுது, என்ன பண்ணுது? பிரசன்ன வக்திரம். பகவானோட முகம் எப்படி சாமி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பிரசன்னமா, ஒரு நல்ல மலர்ந்த தாமரை மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திருமுகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பிரசன்ன வக்திரம், வக்திரம்னா முகம், நல்ல பிரசன்னமான முகம். அதுக்கப்புறம் நளினாய தேக்ஷணம், தாமரை இதழ் போன்ற அகன்ற விழிகள். பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கண்ணு, நல்லா விரிஞ்சு போன கண்ணு. இப்ப இதை சொல்லும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசன்ன வக்திரம் சொல்லும் போது பகவானோட முகத்தை அப்படியே நிக்கணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் சுவாமியோட முகத்தை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரணும். இப்ப நான் நினைக்கும் போது என்னோட கிருஷ்ணர் முகம் வந்துடும். என் கிருஷ்ணரோட ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா அவரோட முகத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன பிரசன்னமான முகம், ஆஹா ஆஹா சூப்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசன்ன வக்திரம் நளினாய தேக்ஷணம், அவருடைய கண்களை பார்க்க ஆரம்பிச்சிடணும். பாருங்க உங்களோட கான்சென்ட்ரேஷன் எப்படிலாம் நுணுக்கமாகும் பாருங்க. கண்டதையும் பார்த்துக்கிட்டு கான்சென்ட்ரேஷன் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உத்து பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா முகத்துக்கு வந்தீங்க, 4 கைகள் வந்தீங்க, 4 கையில இருக்கிறத பார்த்தீங்க, அப்புறம் முகத்தை பார்த்தீங்க, முகத்துல இருக்கிற கண்களை பர்டிகுலரா பாக்குறீங்க. பார்த்ததுக்கு பிறகு கதம்ப கிஞ்சல் கதம்ப கிஞ்சல் அப்படின்றதுக்கு அர்த்தம் கதம்ப மலர் இருக்குல்ல, கதம்ப புஷ்பம்னு சொல்லுவோம். அந்த கதம்ப புஷ்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா அந்த கேசரம் இருக்குல்ல, உள்ளுக்குள்ளார பவுடரா இருக்குமே, அது என்ன கலர்ல சுவாமி இருக்குன்னா கபிசங்க வாசசம். கபிசங்கனா இந்த குரோம் கோல்டுன்னு நம்ம சொல்லுவோம். குரோம் கோல்டு அப்படின்னு ஒரு கோல்டு இருக்கு. அந்த குரோம் கோல்டுல இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலர். அந்த மஞ்சள் கலரோட வாசசம் அப்படின்னா வஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் இப்ப பார்க்கும் போதே என்னோட கிருஷ்ணருக்கு அப்படிதான் தொங்குது. அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மஞ்சள், ஒரு பக்கம் ஒரு பிரவுன் கலர் ஷேடோ இருக்கு பாத்தீங்களா, அது குரோம் எல்லோ. அந்த குரோம் எல்லோல இருக்கிறது, ஒரு பக்கம் லைட் மஞ்சள் இருக்கும், ஒரு பக்கம் குரோம் எல்லோவோட இருக்கும். அது மாதிரி இருக்கிற ஒரு பட்டாடையை வந்து பாத்தீங்கன்னா சுவாமி என்ன பண்ணிருக்காரு, போட்டிருக்கார். அதை பார்த்துட்டு கூட லசன் மகாரத்ன ஹிரண்மயாங்கதம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விலை மதிக்க முடியாத ரத்தனங்களால் ஆன என்ன இருக்குன்னா லசன் மகாரத்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல இந்த ஷோல்டர்ல வந்து கிருஷ்ணருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது போட்டிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அங்கதம் அப்படின்னு பேரு. இந்த ஷோல்டர்ல இருக்கக்கூடிய அந்த 2 இதுலயே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், 2 மாணிக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா பதிக்கப்பட்டிருக்கும், சுத்தி நவரத்தனங்கள் இருக்கும் இந்த 2 ஷோல்டர்லயும். அதை பாக்குறது எங்கம்மா, ஆமா எல்லாத்துக்கும், தேவதைகள் எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும் அந்த இது இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரு லசன் மகாரத்ன. பெரிய ரத்தனங்கள் 2 இருக்கும். ரெட் கலர் சில சமயம் இருக்கும், சில இடத்துல வந்து கிரீன் கலர் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா அதை சுத்தி வந்து அலங்காரம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கும். அது மாதிரி இதுக்கு பேரு மகாங்கதம். அப்படிப்பட்ட ஹிரண்மயத்தினால, தங்கத்தினால ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அந்த அங்கதம் இருக்கு.
கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரன் மகாரத்ன கிரீட குண்டலம். நீங்க ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணணும், இப்ப நான் சொல்றது ஒவ்வொன்றுத்தையும் அந்த மாதிரி போட்டோ வாங்கி வச்சு பார்க்கணும். இப்ப என்னோட போட்டோல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கு. என்கிட்ட இருக்க கிருஷ்ணர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் அப்படியே இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் லசன், அப்புறம் ஸ்புரன். ஸ்புரன்னா நல்லா ஸ்புரிக்கின்ற பிரகாசிக்கின்ற மகாரத்தன, பெரிய பெரிய ரத்தனங்களால் ஆன கிரீட. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, தலையில இருக்க கிரீட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது. சுவாமியோட கிரீட்டம் எப்படி இருக்கு, நிறைய ரத்தனங்கள் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தனங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கிரீடத்தை இதெல்லாம் வந்து பார்த்து 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 இப்ப கண்ணை மூடா சுவாமியோட கிரீட்டம் எனக்கு மனசுக்குள்ளார வரும். அந்த மனசுக்குள்ளார வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீடத்தை தாரணை பண்றது. அதுக்கப்புறம் குண்டலம். குண்டலம்னா என்ன அர்த்தம், காதுல தொங்குற குண்டலம். இப்பெல்லாம் இப்ப ஆட்கள்லாம் போடுறது இல்லை. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போடுறாங்க, புதுசா லேடிஸ்ல இப்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் இல்லாம இருந்துச்சு. பழைய காலத்து லேடிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா தொங்கும் தெரியுங்களா, எவ்வளவு பெருசு குண்டலம் தொங்கும். சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குண்டலம் வந்து பாத்தீங்கன்னா 2 குண்டலம் இருக்கு, அருமையான குண்டலம். அப்ப கிரீடத்தையும் குண்டலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றது. தியானம் பண்ணிட்டு அடுத்த ஸ்லோகம் சொல்லுது. உன்னித்ரஹிருத் பங்கஜ கர்ணிகாலயே யோகேஸ்வரா ஸ்தாபித பாத பல்லவம் ஸ்ரீலக்ஷ்மணம் கௌஸ்துப ரத்னகந்தரம் அம்லான லக்ஷ்மியா வனமாலயாச்சிதம். அற்புதமானது. உன்னித்ரஹிருத் பங்கஜ கர்ணிகாலயே யோகேஸ்வரா ஸ்தாபித பாத பல்லவம் ஸ்ரீலக்ஷ்மணம் கௌஸ்துப ரத்னகந்தரம் அம்லான லக்ஷ்மியா வனமாலயாச்சிதம். இதுல வந்து உங்களோட இதுல வந்து பொழிப்புரையில வந்து யோகேஸ்வரராகிய அவரது மென்மையானன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த யோகேஸ்வராகான்றது வந்து பாத்தீங்கன்னா பகவானை குறிக்கிறது இல்லை, தியானம் பண்ணக்கூடிய யோகிகளை குறிக்கிறது. யோகேஸ்வராக பகுவச்சனத்துல இருக்கிறது. அந்த யோகேஸ்வரர்களா இருக்கக்கூடிய யாரு தாரணை பண்றாங்களோ அவங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யோகேஸ்வரர்கள். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உன்னித்ர ஹிருத்பங்கஜ. ரொம்ப முக்கியமான இதெல்லாம் நோட் பண்ணிட்டே வரணும். நான் என்னோட டீச்சிங்ஸ்ல நிறைய இடத்துல எங்கெங்கயோ படிச்சதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருப்பேன். நான் இப்ப என்ன சொன்னேன் உங்களுக்கு, தாமரை இதழ், இருதய தாமரை நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கவுந்து போன மொட்டு மாதிரி இருக்கும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தாமரை எல்லாம் கவுந்து கிடக்கும். இப்படி இது வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு மெதுவா இதை இப்படியே மெதுவா சூரிய உதயம் வர மேல வரும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து அஷ்டாங்க யோகத்துல என்ன பண்றோம், யம நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம்னா பண்றோம்ல. இதெல்லாம் பண்ண முக்கியமா பிரத்யாகாரம் வர ஆரம்பிச்சோன இது ஆக்ஷனுக்கு வர ஆரம்பிச்சோம். ஹிருதயம் வந்து விகாசத்தை அடைய ஆரம்பிக்கும். அந்த ஹிருதயம் விகாசம் அடையும் போது அதுதான் இங்க சொல்லுது உன்னித்ர அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுல இருந்து பேக்கப் ஆன ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்துச்சு, விழிப்படையாம இருந்துச்சு. இந்த தாமரை மொட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு, இது மெதுவா என்ன ஆயிடுது, பேக்கப் ஆயிடுச்சு, ஸ்ட்ரெயிட்டா தாமரை ஆயிடுச்சு. அந்த தாமரை ஹிருத்து பங்கஜ, ஹிருதய பங்கஜம், ஹிருதய தாமரைன்னு பேரு. விழிப்படைந்த ஹிருதய தாமரை. ஆரம்பிக்கும் போது விழிப்படையாது, இப்ப நம்ம பேக்கப் பண்ணணும். அந்த தாமரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மலர்ந்து இருக்கும் போது கர்ணிகாலையே, அந்த தாமரையோட ஒரு நாங்க டெய்லி தாமரை நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா டெய்லி தாமரை ஆக்சுவலா இன்னைக்கு இல்ல, ஈவினிங் போனா பண்ணணும். எப்பெல்லாம் தாமரை கிடைக்குதோ அதெல்லாம் மேல இருக்க இதழ்களை நம்ம என்ன பண்ணுவோம், மொட்டா கிடைக்கும். அந்த மொட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதழையா பிரிச்சு வைப்போம். என்னதான் பிரிச்சு வச்சாலும் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொட்டு இருக்கும், இவ்வளவு பெரிய மொட்டு இருக்கும், மையப்பகுதி, தாமரையோட மையப்பகுதி. அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, அது அப்படியே தான் இருக்கணும், அதான் அழகே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மையப்பகுதி தாமரையில இருக்கிறதுக்கு பேரு கர்ணிக்கான்னு பேரு. அந்த கர்ணிக்கான்னு சொல்லக்கூடிய தாமரை மொட்டோ கர்ணிக்காலையே, அந்த தாமரை மொட்டுல மலர்ல அந்த நடுப்பகுதியில யோகேஸ்வராகனா யோகிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்தாபித பாத பல்லவம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முகத்தை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமானது சுவாமியோட பாதம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
என்ன பண்ணணும்? 2 பாதங்கள் இருக்கிற விஷ்ணுவை நல்லா தாரணம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏக்க பாதமா இருக்கக்கூடிய யாரை பார்க்கணும்? சிதம்பரம் நடராஜரை பார்க்கணும். ஏக்க பாதத்துல நிப்பார் அவரு, அத்வைத ஸ்திதி அது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தித்திய பாதம், 2 பாதத்தை திபாதமா இருக்கக்கூடிய கிருஷ்ணரோட அந்த நாராயணனோட விஷ்ணுவோட பாதங்களை வந்து என்ன பண்ண, பாத பல்லவம், அவருடைய பாத சரணங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிருதயத்துல முதல்ல நினைக்கணும். தாரணையில அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியோட சரணங்கள் தான் மிகவும் ரொம்ப பிரசித்தமானது, நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியது. அதனால சுவாமியோட சரணங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதனால்தான் என்ன பண்ணுவோம், முதல்ல இப்ப நாங்களாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, கோயிலுக்கு போறோம்னு வச்சுங்களேன், டக்குன்னு சுவாமியோட முகத்தெல்லாம் முதல்ல பார்க்க மாட்டோம், சாமியோட சரணத்தை தான் பார்க்கறது, பாதார விந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறது. அதுதான் நமக்கு மோட்சம் கொடுக்கக்கூடியது, அந்த பாதம் தான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத பல்லவத்தை ஸ்தாபனம் பண்றது, ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தாபித பாத பல்லவம் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி, ஸ்ரீலக்ஷ்மணம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மது பிரத்தியம் எடுக்கக்கூடாது. ஸ்ரீலக்ஷ்மணம் அப்படின்னா என்னன்னு அர்த்தம் அப்படின்னா, ஸ்ரீய வந்து பாத்தீங்கன்னா லட்சணையினால சொல்லக்கூடியது. ஸ்ரீக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லட்சியப்படுத்தக்கூடியது எது அப்படின்னா ஸ்ரீவத்சம் அப்படின்னு ஒரு மறு சொல்லுவோம். ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா மறு மாதிரி சுவாமியோட ஹிருதயத்துல இருக்கும். நிர்மாலிய சேவான்னு இருக்கும். எங்கெல்லாம் நிர்மாலிய சேவை இருக்கோ, பழைய காலத்து சிலைகளை எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் சுவாமியோட இந்த மார்பு இருக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு மறு மாறி கல்லு விக்கிரகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா போட்டிருப்பாங்க. பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியும், இல்லைன்னா ஏதோ கல்லு முண்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க, எப்பவுமே வெளில தெரியற மாதிரி வைக்க மாட்டாங்க. நிர்மாலிய சேவையோ இல்லை அபிஷேகம் பண்ணும் போதோ மட்டும்தான் அதை நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த ஸ்ரீலக்ஷ்மணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவத்ச சின்னத்தையும் கூட வந்து பாத்தீங்கன்னா கௌஸ்துப ரத்தின கந்தர, கௌஸ்துபம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்தின கௌஸ்துபம். கௌஸ்துபம்ன்றதுக்கு அர்த்தம் சுவாமியோட, இப்ப என்னோட சுவாமியோட இதுல நல்ல க்ளோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரம் இருக்கு, நல்ல ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட நெக்லஸ் இருக்கு. அந்த நெக்லஸ்க்கு பேரு கௌஸ்துபம் அப்படின்னு பேரு. ரத்தின கந்தரம் கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கௌஸ்துபம் இருக்கு, அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழுத்துல இருக்கிற இது கந்தரம் கூட வந்து பாத்தீங்கன்னா அம்லான லக்ஷ்மியா. அம்லான அப்படின்றதுக்கு அர்த்தம் வாடாததுன்னு அர்த்தம். வாடி போகாத வந்து பாத்தீங்கன்னா வனமாலா, ஒரு வனமாலை மேல வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட ஒரு மாலை தொங்குது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணர் எப்ப பார்த்தாலும் ஒரு தொங்குற மாலை சொல்லுவார். நம்ம இந்த மாலை அதுக்கு பேரு நிலமாலை, நிலமாலைன்னு சொல்லுவோம். அதுக்கு இங்க கடையில நிலமாலைன்னு பேரு. ஜாயிண்ட் பண்ணாம 2 பக்கமும் தோல்ல போட்டு விட்டுருவாங்க, தோல்ல இருந்து நேரா தொங்கும். கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அதான் நாங்க எப்பவுமே இப்ப மாலை எல்லாம் வாங்கும் போது அந்த மஞ்சப்பூ இருக்குல்ல, மஞ்சப்பூனா மஞ்ச சாமந்தி, அந்த மஞ்ச சாமந்தி என்ன பேர், அதுக்கு பேர் நல்ல பேர் சொல்லுவாங்க. மஞ்ச சாமந்திக்கு என்ன சொல்லுவோமோ இன்னொரு பேர் செவந்தி. செவந்தி பூ என்ன கோல்டு கலர் செவந்தி இருக்கு. இப்ப நாங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா இப்பதான் வந்து அந்த பூ கம்மியா இருக்கு. இப்ப கூட நாங்க என்ன பண்றோம், என்னோட இதெல்லாம் நான் அதுதான் யூஸ் பண்றேன். நல்ல கோல்டு கலர்ல இருக்கிற பூ, சுவாமிக்கு அதுதான் பிரியம். அதுல ஒரு மாலையை வந்து பாத்தீங்கன்னா நீளமா சுவாமி போட்டிருப்பார். அந்த மாலைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வனமாலா ஆச்சிதம். நல்ல வனமாலைய ஆச்சிதம் அப்படின்னா அணிந்தவரை என்ன பண்ணோம், தாரணை செய்ய வேண்டும். தாரணா கர்த்தவ்யா, அவரை வந்து பாத்தீங்கன்னா தாரணை செய்ய வேண்டும். இது சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து 11வது ஸ்லோகம் வருது. விபூஷிதம் மேகலயாங்குலீய கைர் மகாதனைர் நூபுர கங்கனாதிபிஹி ஸ்னிக்தமாலா குஞ்சித நீல குந்தலைஹி விரோச்சமானானன ஹாசபேஷலம். விபூஷிதம் மேகலயாங்குலீயகைஹி மகாதனைர்நூபுர கங்கனாதிபிஹி ஸ்னிக்தாமலா குஞ்சித நீலகுந்தலைஹி விரோச்சமானானன ஹாசபேஷலம். விபூஷித, நிறைய ஆபரணங்கள்னால வந்து பாத்தீங்கன்னா பூஷிதமா இருக்கார் சுவாமி. நிறைய ஆபரணங்கள் இருக்கு. நவரத்தினங்களால வந்து பாத்தீங்கன்னா ஆன மேகலா,
மேக்கலான்றதுக்கு அர்த்தம் சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா நல்லா இடுப்புல போட்டிருக்குல்ல இது ஒட்டியானம். சாமிக்கு இருக்கிற ஒட்டியானத்துக்கு பேர் மேக்கலான்னு பேரு. நல்ல ரத்தனங்கள் நடுவுல ஒரு ரத்தனம் வச்சு அது சுத்தி நல்லா போட்டிருக்கோம். அந்த மேக்கலையினாலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்குலீய கைகி மகாரத்தனைகி நல்ல ரத்தனங்களால செய்யப்பட்ட நல்ல மோதிரத்தை சுவாமி என்ன பண்ணிருக்கார், அங்குலீய கைகினா நல்ல கைகள்ல மோதிரங்களை போட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, நூப்புற காலில் என்ன சுவாமி போட்டிருக்காரு அப்படின்னா ஒரு தண்டைன்னு சொல்லுவோம்ல, காலில் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா கால் வளையல், நல்ல ஒத்த வளையல் போட்டிருப்பாங்க. சைவர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா சைவர்கள்ல அந்த ஒத்த வெள்ளியில ஆனதை நல்ல தடிமனா போட்டிருப்பாங்க, இல்லைன்னா செம்புல போட்டிருப்பாங்க. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆபரண நல்ல ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட கோல்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூப்புரத்தை போட்டிருக்காரு. கூட கங்கனாதிபிகி சுவாமியோட கையில பிரேஸ்லெட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தடிமனா இருக்கு, என் போட்டோல இருக்கு. நல்லா இவ்வளவு பெருசா வந்து பாத்தீங்கன்னா கையில பிரேஸ்லெட் மாதிரி ஒரு வாட்ச் மாதிரி நல்லா திக்கா வந்து பாத்தீங்கன்னா கைவளை போட்டிருக்காரு. அதுக்கு பேரு கங்கனாதிபிகி. கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்னிக்த நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்னிக்தன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம், நல்லா வளன்னு நம்ம இந்த ஷாம்புவோட விளம்பரத்துக்கு வந்து சுவாமியை ஏதாவது ஒரு ஸ்திரியை பார்த்தோன்னா அந்த பட்டு மாதிரி முடி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உண்மையா அதெல்லாம் ஸ்திரீகளுக்கு அது மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஆனால் சினிமாவில் காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரி இந்த ஷாம்புக்கு காட்டும் போது படன்னு அப்படியே பட்டு மாதிரி இருக்கும். சுவாமிக்கு அப்படி இருக்குங்க. அந்த டவுட் வருமா? இந்த லோக்கத்தையே படைச்சவர் அவர் நினைச்சா அவர் முடிய எப்படி வேணா வச்சுக்க முடியும்ல. நம்மலாம் முடியாது, நம்மெல்லாம் சும்மா சாதாரண ஆட்கள். எல்லாத்துக்கும் பாதியா சின்னோண்டு வந்து பார்த்தீங்கன்னா குருவி இது மாதிரி சின்ன சின்ன முடியா இருக்கு. சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா ஸ்னிக்த அப்படின்னா நல்லா பலன்னு நல்லா இதா இருக்கிறது, வலுவலுப்பா இருக்கிறதுன்னு சொல்றோம்ல, அது ஸ்னிக்த. அமல எந்த ஒரு மாசும் இல்லை, மாசுல என்னது பேன் இல்லை, பேன் அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லுவோம், பொடுகு இல்லை, பேன் இல்ல, நரமுடி இல்ல, இது மாதிரி எந்த மாசும் இல்லாதது. அது மட்டும் இல்ல, ஆக்குஞ்சித்த நல்ல ஆக்குஞ்சித்த அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுருண்டு சுவாமியோட முடி வந்து கர்லிங் ஹேர், நல்லா சுருண்டு இருக்கிற முடியா இருந்துகிட்டு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீலகுந்தலைகி நல்ல கருநீல கலர்ல வந்து பாத்தீங்கன்னா நீளமான கூந்தலை உடையவரா. இதெல்லாம் கல்பனை பண்ணணும். சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் முடி தெரியும். அந்த முடியில வந்து பாத்தீங்கன்னா சுருட்டையா முடி இருக்கு, சுருட்ட முடியா கருநீளத்துல இருக்கிறோம். அப்படிப்பட்ட முடிய வந்து பாத்தீங்கன்னா கல்பனா பண்ணிக்கிட்டு விரோச்சமான கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா தெரியறது விரோச்சமான ஆனனம். அவருடைய முகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆபரணங்கள்லாம் சேர்ந்து அப்படியே அழகுற வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கூடவே என்ன இருக்கு, ஆசபேஷலம். எப்படி இருக்காரு அப்படின்னா எப்ப பார்த்தாலும் இளிச்ச வாயனா இருக்காரு சுவாமி. இருப்பார், பிரசன்னமா இருப்பார். முகத்தை பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வந்துடும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, கொஞ்ச நேரம் எப்பவுமே என் முகம் வாடி இருக்கு அப்படின்னா காலையில சில சமயம் டல்லா இருக்கும். அப்ப டல்லா இருந்துச்சுன்னா காலையில தாமசம் இருக்குன்னு வச்சுங்க, சுவாமியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, போட்டோவையே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. சாமி முகம் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, சுவாமியோட முகம் எப்படி பிரசன்னமா இருக்குல்ல அப்படின்னு ஒரு 1/4 மணி நேரம் பார்த்துட்டு திரும்ப கண்ணாடியை பார்த்தா என் முகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாறி போயிருக்கும். என்ன மேஜிக்கோ என்னவோ தெரியல. அப்போ என்னன்னா நம்ம எதை தாரணை பண்றோமோ அது நமக்கு வந்து காப்பி பேஸ்ட் ஆகிடும் நமக்கு. இதை பண்ணி பாருங்க இதெல்லாம். அப்ப சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சிரிச்ச முகமா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு, அதான் இங்க சொல்லுது ஹாசபேஷலம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முகம் நல்லா மலர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிரித்த முகமா இருக்கு. இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா தாரணா கர்த்தவியம். இப்படிப்பட்ட முகத்தை தாரணை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் 12வது ஸ்லோகம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணணும். இப்போ நான் கூட என்னோட ஃபோட்டோ கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன், நல்ல ஃபோட்டோ இருக்குது. ஆனால் என்னோட ஃபோட்டோ வந்து பழைய ஃபோட்டோ ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் தான் இருக்குது. பழைய ஃபோட்டோ வந்து என்கிட்ட வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. அது வந்து எங்கேயுமே பிடிஎஃப் இதில் கிடைக்கல, நெட்டில் கிடைக்கல. ஆமாம் இருக்குது, பார்த்துங்க. இப்போ என்னோடதும் நான் அனுப்புகிறேன், என்னோடதும் வந்து உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வரைக்கும் இருக்கும். இடுப்பு வரைக்கும் இருந்தால் நல்லா தெளிவாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறது முருகர் ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை அம்பாள் ஃபோட்டோவாக இருக்கட்டும், நான் ஒன்று ரெண்டுலாம் அனுப்புகிறேன் பாருங்க. அம்பாள் ஃபோட்டோலாம் அவ்வளோ தெளிவாக லலிதா திரிபுரசும் தெரியலாம், ஸ்பஷ்டமான ஃபோட்டோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ராமர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்பஷ்டமாக இருக்கும். அப்போ முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லும்போது
இப்ப நான் இங்க இந்த ஸ்லோகம் சொல்றேன்ல, இந்த ஸ்லோகத்துல சொல்ற ஒவ்வொரு வரியும் சொல்லும் போது உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த அந்த அங்கங்களை பார்த்து பார்த்து அபியாசம் பண்ணணும். அதே மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு அந்த ஸ்லோகங்களை நினைக்கும் போது அந்தந்த அங்கங்கள் வந்து உங்களுக்கு நினைவுக்கு வரணும். அதுல மெதுவா நின்று 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 அபியாசம் பண்ணணும். இதான் தாரணன்னு. இதுக்கப்புறம் ஆச்சரியர் ஆரம்பிக்கிறார். இல்ல குருவாயூர் உள்ள எல்லா தேவதைகளுக்கும் இருக்கு, எல்லா தேவதைகளுக்கும். ஆமா, ஒவ்வொரு வித்தியாசம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசம். இப்ப கிருஷ்ணர்கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு சதுர்புஜம் காட்டுறேன், ஆனா ஒரு கையில வந்து கலசம் வச்சிருக்காருல, அமிர்த கலசம் வச்சிருக்காரு. இது மாதிரி ஒவ்வொரு கையிலையும் சில சில அவதாரங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். என்னென்ன கையில என்னென்ன வச்சுக்கோ. அதுவும் அம்பாளுக்கெல்லாம் சொல்லவே வேணாம். அம்பாளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே அதிகமான வெரைட்டி வந்து அம்பாலோடது தான். தட்சிணாமூர்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை விதம் தட்சிணாமூர்த்தி தெரியுங்களா உங்களுக்கு? 81 வெரைட்டி தட்சிணாமூர்த்தி இருக்கு. 81 வெரைட்டி தட்சிணாமூர்த்தி. விநாயகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிற்பிகள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்களும் ஒரு 80-85 வெரைட்டி சொல்லுவாங்க. விதவிதமா இருக்கு. வீணா தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி, ஞான தட்சிணாமூர்த்தி அப்படின்னு தட்சிணாமூர்த்தியில வெரைட்டியா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு தேவதைகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்கள். ஏன் இத்தனை கோயில்? 42,000 கோயில் இருக்கு கவர்மெண்டோட கணக்குல இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும். இப்போ 42,000 கோயில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சிவலிங்கத்துல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷம் சொல்லுவாங்க. லிங்கத்துல என்னப்பா என்ன விசேஷம் அப்படின்னா, லிங்கத்திலையும் கூட விசேஷத்தை சொல்லுவாங்க. அப்ப அந்த விசேஷங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கும், பெரியவங்களால வந்து தியான ஸ்லோகமா அதை பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த தியான ஸ்லோகம் படிச்சு 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 மனசுக்குள்ளார விசுவலைஸ் பண்றது தான் தாரணையோட. அப்ப மெதுல பார்க்கணும், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார காப்பி பண்ணணும். அதீன லீலா ஹசிதேக்ஷனே அசிதேக்ஷனோல் லசத் ப்ரூ பங்க சம்சூச்சித பூரியனுகிரகம் ஈக்ஷதே சிந்தாமயம் ஏனமீஸ்வரம் யாவன் மனோ தாரணயாவதிஷ்டதே. அற்புதமானது. அதீன லீலா ஹசிதேக்ஷனோல்லசத் ப்ரூபங்க சம்சூச்சித பூரியனுகிரகம் ஈக்ஷதே சிந்தாமயமேனமீஸ்வரம் யாவன் மனோ தாரணயாவதிஷ்டதே. ரொம்ப கிளியரா சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. இந்த தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அதீனன் போடுறதுக்கு பதிலாக ஆதீனன் போட்டிருக்கேன். கம்பீரமான. அதீனன்றதுக்கு அர்த்தம் ரொம்ப கம்பீரம். சுவாமியோட ரூபத்தை பாருங்களேன், எப்படி இருக்காருன்னு. ஆளு கம்பீரங்க. அவர் பக்கத்துல போய் நின்னாவே நமக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு சேஃபா ஃபீல் பண்ணும். மனுஷன் எப்படி இருக்காருன்னா, கிருஷ்ணர் அழகா இருக்காரு. இதை காட்டிலும் கிருஷ்ணரை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில சிவபெருமான போட்டோ போடுறாங்க பாருங்க யூடியூப்ல. 6 பேக் கிருஷ்ணருக்குலாம் 6 பேக்ஸ்லாம் இல்லை, பாவம். கம்பீரமா தான் இருக்காரு ஆளு. கொஞ்சம் நிறைய சாப்பிடுவார், கொஞ்சம் தொந்தி தொப்பையெல்லாம் சுவாமிக்கு இருக்கும். ஆனா இவரும் எப்படிப்பட்டவர்? சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே யோகேஸ்வரர் தானே. சுடுகாட்டுல உட்கார்ந்து அந்த சாப்பாடை கிடைக்கும் போது வெரைட்டியா. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே சாப்பாட்டுறாம, ஒரே நெய்வேத்தியம் சாப்பிட்டு சாப்பிட்டு சக்கரை பொங்கலும் சீடையும் முறுக்கும் எல்லாம் சாப்பிட்டு வந்து ஆமா. இதுல பூரி ஜெகநாத் போனீங்கன்னா பச்சிபன் போகணும். 55 போகம் வந்து பாத்தீங்கன்னா 55 பதார்த்தத்தை போகம் பண்றது. அப்ப குண்டாகாம என்ன பண்ணுவார்? ஆனா நம்ம சிவபெருமான் எப்படி பாரு, யோகினா சரியான யோகி சிவபெருமான தான். அப்படியே மசில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு சூப்பரா இருக்கும். 6 பேக்லாம் இல்ல, அதோட அதிகம் இருக்கு. 7 பேக் 8 பேக் 10 பேக்லாம் வச்சிருக்காரு சிவபெருமான். உங்களுக்கு யோகினா அவர் தான் யோகி, இவரு போகி இவரு. அதனாலதான் நம்ம ஸ்ரீகிருஷ்ணர் ஏன் தெரியுங்களா கும்பிடணும், பகவானே எனக்கு ஒன்ன மாதிரியே பாத்துக்கோ, ஒன்ன மாதிரியே என்னையும் நல்லா பச்சுக்கோ அப்படின்னு. சிவனை கும்பிட்டீங்க அப்படின்னா யோகி ஆக்கிடுவோம், ஸ்மசான காட்டுல கொண்டு போய் விட்டுருவாரு அவங்கள. அதனாலதான் சிவபெருமான பயம் எல்லாத்துக்கும், எங்க தெருவுல விட்டுருவாரோ அப்படின்னு. என்ன இருக்கு அவன்கிட்ட? ஒன்றும் இல்லை, நிர்குணம், வெறும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா பேருக்குதான். அப்ப ஆச்சாரியர் சொல்ற அதீனன்றதுக்கு அர்த்தம் வந்து கம்பீரமான. அது மட்டும் இல்ல, அதீன லீலா ஹசதேக்ஷன லீலா ஹசிதேக்ஷனோத். அவருடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ, நான் இப்ப வந்து இந்த கிருஷ்ணர் ராமர் இந்த ரூபத்துல இந்த மகாபாரதம் கிருஷ்ணர் போட்டாங்கன்னு இப்ப நான் நினைவு பண்ணி பாக்குறேன். நல்ல கேரக்டர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்தஹாசம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஞ்சகம் இருக்கும், ஒரு கேமிங், ஒரு அரசியல்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ளார. மந்தகாசமா சிரிக்கிறது.
இருந்தாலும் என்ன நினைக்கிறானே தெரியாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. மந்தகாசமான ஒரு புன்னகை, அதுக்கு பேரு லீலா ஹசிதேக்ஷனோல். லோல் அதை இல்ல வந்து இத்தாக்கிருங்க. ஹசிதேக்ஷனோத் லசத் ரூப கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உல்லாச உத்பிருங்க. என்ன உல்லாசமா வந்து பாத்தீங்கன்னா உல்லாசத் ப்ரூபங்க, உல்லாசத் ப்ரூபங்க. ப்ரூபங்க அப்படின்னா அவருடைய புருவங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிவாஜி கணேசன் மாதிரி தான். புருவங்களை வந்து ஏத்தி இறக்கி என்ன பண்றதுன்னு எதிர்க்க இருக்க ஆளுகள்லாம் மோகம் அடைய பண்றது. நிறைய பேருக்கு புருவத்தை ஏற்றி இறக்குறதா தெரியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்து இந்த புருவத்தை ஒன்றும் பண்ண முடியல. சில பேருக்குலாம் வந்து என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஐயோ அந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா புருவத்தை இங்கே மேலே கீழெல்லாம் பண்ணுவாங்க. சில பேருக்கு சிவாஜி கணேசன் இது மாதிரிலாம் சில பேருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவனும் அதே மாதிரி பண்ணுவான். கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புருவத்தை மட்டும் நல்லா நெளிப்பான். என்ன அழகா இருக்கும் தெரியுங்களா, சௌந்தர்யம், அவ்வளோ சௌந்தர்யம் இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா ப்ரூபங்க சன்சூச்சித கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த புருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நெளிவு சுழிவு பண்ணி அதோட அசைவுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூபங்க சன்சூச்சித அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூரிய அனுகிரகம், பூரணமான அனுகிரகத்தை தன்னுடைய அடியார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடியது. அவருடைய புருவ அசைஞ்சாவே போதும் சுவாமி, நமக்கெல்லாம் அனுகிரகம் உண்டாயிரும். அப்படிப்பட்ட அனுகிரகத்தை உடைய அந்த புருவ இது அசைவு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்ஷத சிந்தாமயம் ஏனம் ஈஸ்வரம். இந்த விதமான ஈஸ்வரனை என்ன பண்ணணும் சொல்லியாச்சு. 4 ஸ்லோகங்கள்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லியாச்சு. இது மாதிரி ஈஸ்வரனை ஏனம் ஈஸ்வரம் ஈக்ஷதே சிந்தாமயம். இதை பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிந்தனைக்குள்ளார கொண்டு போய் சிந்தனாமயமா ஆகணும். வெளியில பார்க்கணும், சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். வெளியில பார்க்கணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி பார்த்து நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த ஈஸ்வரனோட மயமா ஆகிற மாதிரி ஆக்கணும். சரி, எது வரைக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கா? ஒரு காரியம் சித்திச்சுதா இல்லையான்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல. எப்படி தெரியும் சுவாமினா, யாவன் மனோ தாரணையா அவதிஷ்டதே. எது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரூபம் உங்களுக்கு உள்ளார அங்கமா மனசுக்குள்ளார தாரணை பண்ண முடியுதோ, தாரணை பண்ணி கிரீடத்தை தனியா பார்க்கணும், சுவாமியோட கண்களை தனியா பார்க்கணும். இப்ப கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளாஸ் எல்லாம் இல்லாம பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நான் போய் உட்கார்ந்தேன்னா என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? எடுத்தோன்னா என்ன பண்ணணும்? விஸ்வரூபம், முதல்ல ஸ்தூலம், அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்பர், அதுக்கப்புறம் ஈஸ்வரர், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா துரியத்துக்கு போகணும். இது ஸ்டெப்ஸு. ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம், அதுக்கப்புறம் தான் காரணாதீதம், சுத்த பிரம்மம். அப்போ ஒரு முதல்ல போய் உட்கார்ந்த மாத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகம் எங்கேருந்து கிடைக்கும் தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா இவ்வளோ பூஜை புரஸ்காரங்களை வச்சிருக்கு? ஏன்னா ஸ்தூலத்திலிருந்து தான் ஒரு அனுகிரகம் உண்டாகும். அதனால இங்க நான் பார்க்குறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதாந்தம் சொல்லித்தரதுல வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஆகிப்போச்சு. எங்களோட சுவாமிகள்லாம், என்னோட குருநாதரோ என்னோட ஆச்சாரிய சுவாமியோ நல்லா கிளியராக சொல்லி கொடுப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா தெரியுது, ஞானின்னு சொன்னது சொல்லிக்கிறவெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் திருவண்ணாமலைக்குலாம் வந்தீங்கன்னா அது மாதிரி இருக்காங்க. பக்தினா அவங்களுக்கு வந்து இலக்காரமாக போச்சு. மூர்த்தி பூஜை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போயிடுச்சு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் எப்பவுமே மனசில் நல்லா வச்சுங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இருக்கணும். சரியை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் சரியை வந்தோம். கிரியை பண்றீங்க அப்படின்னா பூஜா புனஸ்காரங்கள் எல்லாம் கிரியைக்குள்ளார வந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பூஜையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை வச்சு நான் அலங்காரம் பண்ணி நல்லா வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி நான் ஒரு அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தேன், லலிதாக்கு. ஏகாந்த சேவை, ஏகாந்த பூஜைன்னு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி 4 அடி விக்கிரகம், கருப்பு விக்கிரகம், பளிங்கு கல்ல கருன்னு அம்பாள் இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் இருக்க மாட்டாங்க. 4:30 மணிக்கு போய் நான் என்ன பண்ணுவேன், பூஜை பண்ணிட்டு 7 மணிக்கு கிளாஸ்க்கு வந்துடுவேன். 4 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். ஒரு சின்ன ஒரு நல்ல கோயில் அது. ஏகாந்தமாக இருந்துக்கிட்டு அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக ஆராதனை பண்ணா ஐயோ சௌந்தரியனா. திருவண்ணாமலையிலேயே பெஸ்ட் விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பாள் தான். லலிதா ஆசிரமம் இருக்கு, அதில் இருக்க விக்கிரகம். என்ன ஆயிப்போச்சு தெரியுங்களா உங்களுக்கு?
அத அம்மாவோட அங்கங்களை தொட்டு 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 நீங்க வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி தொடச்சி வஸ்திரங்களை போட்டு ஆபரணங்களை அணிவிச்சு மெதுவா மெதுவா குங்குமம் சந்தனம் எல்லாத்தையும் வச்சு கம்மல் போட்டு மூக்குத்தி போட்டு அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்தி எவ்வளவு அழகு தெரியுங்களா உங்களுக்கு? என்னங்கச்சு? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மூக்குத்தி வந்து அம்பாலோட மூக்குத்தி போட்டு கம்மலை போட்டு ஒவ்வொன்றையா பார்த்து பண்ணுவோம். ஒரு டைம்ல என்ன ஆயிடும் தெரியுங்களா? அது ஏதோ உயிரோடு இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சு. இந்த நீங்க அட்டாச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நேசிச்சு யாரும் இருக்க மாட்டாங்க, ஏகாந்தமா இருக்கும். ஒவ்வொன்றுத்தையா பண்ணி ஏதோ உயிரோட வந்துருச்சோ. ஒரு டைம்ல ஒரு அரை மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் பாருங்க. இந்த அலங்காரம் பார்த்து பண்ண அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு உயிரோடய வந்துட்ட மாதிரி இருக்கும். நம்ம வெளியில இருக்கிறவங்களுக்கு கூட பண்ண மாட்டோம். நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண, அந்த ஃபிளீட் இருக்குல்ல அம்பாலோட அந்த பட்டுப்புடவைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளீட் வைக்கணும் பாத்தீங்கன்னா பச்சை கலரும் அந்த சிவப்பு கலரும் ப்ளூ கலரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பட்டுப்புடவை அதை வச்சு மடிச்சு நீவி அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல மெதுவா மடிச்சு வச்சு அம்பாளுக்கு வந்து போட்டு ஒரு ஒட்டியானத்தை அம்பாளுக்கு இடுப்புல கட்டுனீங்கன்னு வச்சுங்களேன். சின்ன எடை அம்பாளுக்கு வந்து ஹிப்பு வந்து ரொம்ப சின்ன ஹிப்பு. அப்படியே பத்மாசனத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அருமையா ஒரு காலை தொங்க போட்டு ஒரு அர்த்த பத்மாசனத்துல. ஐயோ உயிரையே கொடுக்கலாம். அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்து போய் பார்த்தோன்னு வந்துருமானா? பார்த்தோன்னு வராது சாமி. நீங்க அந்த கிரியா பண்ணணும். அதுக்காக தான் சரியை கிரியை. நீங்க எந்த விக்கிரகத்துக்கு நல்ல அபிஷேக ஆராதனைகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அதோட ஒரு இன்டிமசி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். அந்த இன்டிமசி கிரியேட் ஆனதுக்கு பிறகுதான் உங்க நடந்தா போனா வந்தா அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடியே நிப்பாங்க. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கும்போது 7-10 வருஷம் ஆச்சு நான் பண்ணி. ஆனா இப்போ வந்து அந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சொல்லும் போதே என் மனசுக்குள்ளார நிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்னேகம். எப்படி ஸ்னேகம் வரும் சாமி? உங்களுக்கு கூடையே இருந்தா தானே ஸ்னேகம் வரும். நிறைய கூடையே இருந்து இருக்க ஸ்னேகம் வரும். அப்ப சுவாமியோட ஸ்னேகத்தை எது உண்டு பண்ணும்னா, போய் தரிசனம் பண்ணிட்டு விபூதியை போட்டுக்கிட்டு ஒரு பிரசாதத்தை வாங்கி தின்னுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, சக்கரை பொங்கல்ல இன்னும் 2 முந்திரி போட்டிருந்தா நல்லா இருக்குன்னு தான் தோணும் உங்களுக்கு. இந்த புளியோதரையில கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குல்ல அப்படின்னு குறை சொல்லிட்டு போயிடும். இதுதான் நம்ம பக்தி. எப்ப நீங்க கிரியால இறங்குறீங்களோ, கிரியான்னு என்ன அர்த்தம்? பூஜா. அந்த பூஜைய ஆராதனையா பண்ணதான் உளவார பணி சரியை பரிச்சரிய கர்மா. 2வது கிரியான்றது பூஜை. நம்ம அதான் பூஜையை இவ்வளவு விஸ்தாரமா எல்லா கோயில்களையும் வச்சிருக்கோம். நம்ம பர்சனல் பூஜை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். கொஞ்ச நாளாவது பண்ணணும். அந்த ஸ்னேகம் வரணும். வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? எதுவரைக்கும் யாவன் மனோ தாரணையா அவதிஷ்டதே, எதுவரைக்கும் தாரணையினால மனசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்களோ அது வரைக்கும் வெளியில என்ன பண்ணணும்? திராட்டக் பண்ணணும். திராட்டக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? கிரியான்ற அந்த பூஜைய பண்ணி அப்ப பர்பஸ் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, மனசுல உள்வாங்கி தாரணை பண்ணணும். கண்ணு மூடி பாப்பா, வருதா சுவாமி வராரா உள்ள? சுவாமியோட முகம் தெரியுதா? கண்ணு தெரியுதா? காது தெரியுதா? மூக்கு தெரியுதா? குண்டலம் தெரியுதா? கிரீடம் தெரியுதா? கௌஸ்துப மணி தெரியுதா? எல்லாத்தையும் பார்க்கணும். ஒட்டியானம் கண்ணுக்கு முன்னாடி வருதா? அவருடைய மாலை வருதா? அவருடைய மஞ்சள் வஸ்திரம் வருதா? அவருடைய கேசங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுதா? இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா. அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா இனிமே பூஜை பண்றீங்கன்னு வச்சுங்க. அப்ப எப்படி பண்ணுவீங்க? பூஜை பண்ணும்போது என்ன வந்துடும்? போன் வந்தா எடுப்பீங்களா? போனை என்ன பண்ணுவீங்க? பூஜை பண்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணி வச்சிருவீங்க. ஏன்னா தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்டர்ப் ஆகும், நான் திராட்டக் பண்றதுக்கு கஷ்டமாயிடும் அப்படின்னு. யார் வந்திருக்கா யார் போயிருக்கான்னுலாம் பார்க்க மாட்டீங்க. சதா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவதையை ஆராதனை பண்றதுல இருக்கும். பார்த்து பண்றது. அந்த பார்த்து பண்றது வந்து பண்ண தாரணையினால வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் இந்த மனசுக்குள்ளார தாரணையினால அந்த ஈஸ்வரனை ஸ்திரப்படுத்துறோமோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பழக வேண்டும். தாரணை அபியாசத்தை பண்ணணும். அப்ப தாரணைக்கு சொல்லியாச்சு. ஆச்சாரியார் 13வது ஸ்லோகம் சொல்றார். ஏகைகஷோ அங்கானி தியானுபாவயேத் பாதாதி யாவத் திசிதம் யாவத் ஹசிதம் கதாபிருதஹ
ஜிதம் ஜிதம் ஸ்தானமபோஹ்ய தாரயேத் பரம் பரம் சுத்யதி தீர்யதாயதா. அற்புதமான ஸ்லோகம். கோமதி சங்கரனமா நீங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துருச்சு பாருங்க. ஏகைகசோங்கானி தியானுபாவயேத் பாதாதியாவத் ஹசிதம் கதாப்ருதஹ ஜிதம் ஜிதம் ஸ்தானம் அபோஹ்ய தாரயேத் பரம் பரம் சுத்யதி தீர்யதாயதா. என்ன பண்ணணும்? ஏகசோ அங்கானி. நேற்று கேட்டீங்களா ஃபுல்லா பண்ண முடியுமா சாமி? ஃபுல்லாலாம் பண்ணக்கூடாது. நான் சின்ன வயசுல என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு கேட்டா, சாமியோட கண்களை மட்டும் நேரா வெட்டிக்கிறது, கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி வெட்டி வந்து பாத்தீங்கன்னா சாமியோட பெருசா கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி போட்டு வச்சிடறது. போட்டுட்டு சாமியோட கண்களையே பாக்குறது. அதுக்கப்புறம் தாரணை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சா ஃபுல்லே வச்சுக்கிட்டு அதை மட்டும் பார்க்கலாம். இல்ல முடியல சாமினா கட் பண்ணி வச்சுக்கிட்டு சாமியோட இதை பாக்குறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு ஏகசோ அங்கானி, ஒவ்வொரு அங்கங்களா. மொத்தத்தையும் பார்க்காதீங்க. நம்ம பண்ற எரர் என்ன தெரியுங்களா? மொத்தத்தையும் பார்த்துன்னு பழகிருக்கோம் இது வரைக்கும். அதனால என்ன ஆச்சு? ஒரு அங்கமும் உள்ள போய் பதியல. மொத்தமா பார்த்தோம். மொத்தமா பார்த்ததுனால நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன்ல, அம்பாலோட இந்த இடத்த பாருங்க. இந்த அம்பாலோட இந்த இடத்தையும் இந்த மூக்குத்தி குத்துன அம்பால பாருங்க. மூக்குத்தி, ஐயோ, அம்பாலுக்கு உயிரையே கொடுக்கலாம். ஒரு மூக்குத்தி அம்பாலுக்கு விக்கிரகத்துக்கு, அதுவும் கருப்பு கலர் ஒரு விக்கிரகம் இருக்குன்னு வச்சுங்க. இந்த கருப்பு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மூக்குத்திக்கு வந்து ஒரு இந்த மூக்குத்திய வந்து போட்டீங்க அப்படின்னா, வைர மூக்குத்தி போட்டீங்கன்னா, ஐயோ, உலகத்தையே கொடுத்துடலாம், உயிரையே கொடுத்துடலாம். அப்ப நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு அதுல எமோஷன் இதாவது கலக்குது. அதான் பக்தி. இந்த எமோஷன் கலந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பால வந்து ஐயோ லயிச்சு போய் பூஜை பண்றேன். இதே மாதிரி கிருஷ்ணரை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுங்களா? கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா என் கூட தான் படுப்பார். தலையணை ஒண்ணு அவருக்காக ஒரு தலையணை, குழந்தைய மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தலையணை வச்சிருப்பேன். நான் படுத்துப்பேன். என் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலையணை போட்டு சாமியை வந்து பாத்தீங்கன்னா அந்த தலையணைக்கு மேல வச்சிருப்பேன். வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா படுத்து கடைசி வரைக்கும் அவரோட எதையாவது பேசிக்கிட்டே தனியா படுத்துங்கிறது. என் கூடயே தான் படுத்துங்குவார். நான் ஒரு கோயிலுக்கு போனேன், ஏகாந்தமான கோயில், தேக்கடிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பரிவிராஜகனா இருக்கும்போது கோயிலுக்கு போனோன்னு என்ன ஆயிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா, சுத்தி வந்து அனிமல்ஸ் இருக்கிற ஒரு காடு. என்ன பண்றதுன்னு தெரியல. குமிலிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ரோடு, ரெண்டு பக்கமும் காடு. நான் வந்து அப்படியே போய் பார்த்தா எனக்கு ஒரு ஆச்சரியம். ஒரு 5 மணிக்கு பார்த்தா ஒரு கிருஷ்ணர் கோயில் மட்டும் தனியா இருந்துச்சு. ஒரே ஒரு ரூம். அந்த கர்ப்பகிரகம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தண்ணியமா வேற எதுவுமே இல்லை. கர்ப்பகிரகம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் மட்டும் தனியா ஏகாந்தமா நிக்கிறார். கதவு, ஒரே ஒரு சின்ன கதவு மட்டும் இருந்துச்சு, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. யாரும் சுத்தி ஜனங்களே இல்லை. ஆனா என்ன பிரச்சனை, வெளியில படுத்தோம் அப்படின்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா நரி தூக்கிட்டு போயிடும். நரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நரி, கூட்டமா நரி வருவாங்க. அதை சொல்லிதான் அனுப்பியிருக்காங்க என்கிட்ட. அப்ப சொல்லி ஐயோ என்ன பண்றது, நரியாச்சு என்ன பண்றது, அப்ப எங்க போய் படுக்கிறது? நம்ம தான் சுவாமி இருக்காரு, நம்ம மடியிலேயே படுத்து தூங்கிட்டு இருந்தவர், இப்ப நம்ம அவரோட மடியில போய் படுத்து தூங்குவோம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார புகுந்து சாமியோட பக்கத்திலேயே கால் மாட்டிலேயே படுத்து தூங்கிட்டேன். ராத்திரி 3 நாள் தங்கியிருந்தேன். 3 நாள் தங்கி சுவாமியோட இதுலதான் ஏதாவது கில்ட்டி கான்சியஸ் வருமானம். ஏன் கில்ட்டி கான்சியஸ் வரப்போகுது? சாமி எங்க சுவாமி இது, என் கிருஷ்ணர், அவரோட மடியில நான் படுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதான். இது மாதிரி பக்தம் வந்து ஒரு நம்ம க்ளோஸ் ஆக பாவனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதீதமான அன்பு வர ஆரம்பிச்சு. இந்த அன்பு வர 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 வந்து என்ன பண்ணுவோம், நான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை வச்சுக்கிட்டு யாரும் சுத்தி முத்தி யாரும் இருக்க மாட்டாங்க, நான் தனியா தான் இருப்பேன். உணவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஊட்டி விடுவோம் பாத்தீங்களா, குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாவிப்போம். கொஞ்சம் சாப்பிடும், கொஞ்சம் சாப்பிடும் அப்படின்னு. விக்கிரகம் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியும் அது விக்கிரகம்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவம் என்ன ஆகும், மெதுவா அதுக்கு உயிர் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாவம் தான் உயிர் கொடுக்கறது. பாவம் கொடுத்து அதுக்கு ஊட்டி விடுறதெல்லாம் பண்ணுவோம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வேலை தெரியுங்களா இருக்கும்? சும்மா இருந்தாவே என்ன பண்றது, கிருஷ்ணரோட விக்கிரகத்துக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு 8-10 முறை அலங்காரத்தை மாத்திக்கிட்டே இருப்போம். லிப்டிக் போட்டு பார்ப்போம், ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். கடத்தருக்கு போனால் நம்ம கண்ணு எங்கே தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷிகேஷ் ஹரித்வாரில் சாமி சம்மந்தமாக நிறைய இருக்கும். எங்கே போனாலும் சாமிக்கு வந்து என்ன போடலாம், சாமிக்கு என்ன மாலை போடலாம், சாமிக்கு என்ன பண்ணலாம், இப்படியே யோசனையாக இருக்கும். இதான். இது மாதிரி ஒவ்வொரு அங்கத்தையும் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும், தாரணை வந்துருமா? ஒவ்வொரு அங்கத்தையும் பார்த்து 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 பார்த்து
நம்ம எல்லாம் இப்பெல்லாம் எப்படி இருக்கோம், ஒரு வாட்டி ஒரு அலங்கார ஆபரணம் பண்ணோம்னா அது ஜீவன வரைக்கும் அப்படியே வச்சிருக்கோம். மாத்திக்கிட்டே இருக்கணும். சுவாமிக்கு நம்மள அலங்காரம் பண்ணிக்கிறோம்ல, அலங்காரம் பண்ண 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 உங்களுக்கு இன்டிமசி வரும், க்ளோஸ் ஆவீங்க சுவாமியோட. ஏக்க ஏக்கஷோ அங்காணி, ஒவ்வொரு அங்கங்களையும் தியா அனுபாவையேத், இந்த புத்தியினால என்ன பண்ணணும், அனுபவம் பண்ணணும், அனுபாவிக்கணும், தொடர்ந்து பாவிக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன் நான். காலையில நைவேத்தியம் பண்றது நம்ம என்ன சாப்பிடுறோன்றதை யோசிக்க கூடாது. சாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணலாம், காலையில ஒரு நைவேத்தியம் பண்ணலாம், மத்தியானம் ஒரு நைவேத்தியம் பண்ணலாம், பிடிச்சதெல்லாம் என்ன பண்றது. சுதாமா என்ன பண்ணா, சுதாமா பாத்தீங்கன்னா அவள் கொடுத்தாருல, நம்மளும் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப அவள் பிரியம் பண்ண இருக்கு. விதவிதமா அவள்லயே பண்ணி கொடுக்குறது, அவள் பாயசம், அவள் பாத்தீங்கன்னா விதவிதமா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றது. சபரி பாத்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்க, அது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா பார்த்து 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 பண்றது அனுபவம், அதுக்கு பேரு. அப்ப கிருஷ்ணரையோ இல்ல எந்த தெய்வத்தை நீங்க இது பண்றீங்களோ, ஏக்க ஏகஷ அங்காணி, ஒவ்வொரு அங்கத்தையும் தியா அனுபாவையே, புத்தியினால அனுபவம் பண்ண வேண்டும், அனுபாவிக்கணும். பாதாதி யாவத்து, எது வரைக்கும், பாதாதி பாதத்திலிருந்து. நல்லா நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு விட்டுருவேன் சுவாமிக்கு. நீங்களாம் போடுவீங்களா? ஏன் கிருஷ்ணர் யார் கேட்க போறா, நெயில் பாலிஷ் போட்டு விட்டுறது. அப்புறம் ஐயோ பைத்தியம்னா பைத்தியம், இந்த பக்தின்றது ஒரு பைத்தியம், உண்மையிலேயே பைத்தியம். யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், இது ஐயோ ரொம்ப வட்டு போல இருக்கு, இது ரொம்ப பைத்தியம் போல இருக்குன்னு நினைப்பாங்க. அதனால இது ஏகாந்தமா பண்றது. நான் தனியா இருந்தேன், தனி ரூம்ல, அதனால நான் என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. வெளியில வந்தா பர்ஃபெக்டா நடப்பேன். நான் பைத்தியம் மாதிரி நம்ம பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறது. உள்ள வந்துட்டா நமக்கு வேற பைத்தியம் இருக்கு. இது மாதிரி சின்ன 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 விஷயம். என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு முக்காடி விக்கிரகம் இருந்துச்சு, ஒரு விக்கிரகம் வச்சிருந்தேன். முக்காடி விக்கிரகத்துல பாத்தீங்கன்னா பஞ்சலோக விக்கிரகம். அது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்க மாட்டார் கிருஷ்ணர் ஒரு இடத்துல நிக்க மாட்டார். எப்ப பூஜை பண்றோமோ அப்ப மட்டும் ஒரு இடத்துல நிக்க வைக்கிறது. மீதி நேரம்லாம் என் கூடயே குழந்தைய தூக்கிட்டு அலையிற மாதிரியே அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன். நான் பையிலெல்லாம் போட்டு வெளியூர்லாம் கொண்டு போவேன். ஏன்னா அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி. அது மாதிரி பைத்தியம் வந்துடும் உங்களுக்கு. அது மாதிரி பாவம் பண்ணி பண்ணி பாதாதி யாவத்து ஹசிதம் கதா பிருதா, பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு, அசித்தம்னா என்ன அர்த்தம், அவரோட முகம் பாத்தீங்கன்னா சிரிக்கும் பாத்தீங்களா, அந்த முகத்துல இருந்து கதா பிருத்தக, கதைய பிடிச்சுக்கிட்டு நிக்கிற கையில இதுல எல்லாத்திலையும் தனித்தனி தனி தனித்தனியா என்ன பண்ணணும், பார்க்கணும். நல்லா சிரிச்ச முகத்தை பாத்தீங்கன்னா பார்த்து 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 தாரணை பண்ணணும். அது மட்டும் இல்லாம நல்ல பாதங்களை நல்லா தாரணை பண்ணணும், அவரோட முழங்கால நல்லா தாரணை பண்ணணும், அவரோட ஹிப்பை நல்லா தாரணை பண்ணணும், ஒட்டியானத்தை நல்லா தாரணை பண்ணணும், கௌஸ்துபமணியை நல்லா தாரணை பண்ணணும், ஸ்ரீவத்சத்தை தாரணை பண்ணணும், இது மாதிரி கிரீடத்தை தாரணை பண்ணணும். இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா பண்ணி 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 கதா தரிச்சுக்கிட்டு அந்த கையை தாரணை பண்ணணும். ஜிதம் ஜிதம் ஸ்தானம் அப்போகிய, ஜிதம் ஜிதனா ஒவ்வொரு அங்கம் அங்கமா தாரண சித்தியாக சித்தியாக, அப்போகிய தாரையத், ஒன்னை விட்டுட்டு ஒண்ணு, ஒன்னை விட்டுட்டு ஒண்ணு, ஒன்னை விட்டுட்டு ஒண்ணு. அப்போகியனா நீக்கி நீக்கி, ஒன்னை ஜெயிச்சாச்சு அதை விட்டுட்டு அடுத்தது, அதை ஜெயிச்சாச்சு அதை விட்டுட்டு அடுத்தது, அதை ஜெயிச்சாச்சு அதுக்கு அடுத்தது, அப்படின்னு மொத்த அங்கங்களையும் தாரணை பண்ணி பண்ணி தாரையேத் பரம்பரம் சுத்தியதி. நீங்க ஒவ்வொன்றுத்தையா ஜெயிக்க ஜெயிக்க அதுல இருந்து உங்களுக்கு என்ன உண்டாகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தியதி தீஹி யதா யதா, எந்த எந்த விதமா நீங்க ஒவ்வொரு அங்கங்களையா தாரணையில ஜெயிச்சுக்கிட்டே போறீங்களோ, பின்னாடி பின்னாடியே அந்த அந்தந்த அங்கங்களை ஜெயிக்க 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 மனசு பாத்தீங்கன்னா பியூரிட்டி அதிகமாயிட்டே வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நான் பாடம் எடுக்கும்போது உங்களுக்கு கிருஷ்ணரை பத்தி எடுக்கும்போது காலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எடுக்கிறேன். நான் எனக்கு கிருஷ்ணரை பத்தி பேசினாவே இப்போ சொன்னாவே பாத்தீங்கன்னா கண்ணில் டம்முன்னு தண்ணி வந்துடும், பேசவே முடியாது. என்னோட ஆச்சாரியரை பத்தி பேசுனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, கிருஷ்ணரை பத்தி பேசுனா கண்ட்ரோல் பண்ண முடியாது, அழுதுருவேன். அப்ப ஏன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கரணம் பாத்தீங்கன்னா நீங்க தாரணை பண்ண 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 அங்க இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் போய் நல்ல சுத்திகரணமானது சம்பவிக்கும். இதுதாங்க பாருங்க. இந்த ரெண்டு ஸ்லோகத்தை பார்த்துங்க. எது வரைக்கும் ஜெயிக்கிறோமோ அது வரைக்கும் பார்த்து 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 தாரணை பண்ணணும், திராட்டக் பண்ணணும், உள்ள திரும்ப தாரணை பண்ணணும், திராட்டக் பண்ணணும், தாரணை பண்ணணும், திராட்டக் பண்ணணும், தாரணை பண்ணணும். எப்போ தாரணை ஃபிக்ஸ் ஆகுதோ அப்போ பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த இதுக்கு போயிடலாம். சரியா? அடுத்தது மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். நாராயண. ஸ்நேகம் வரணும், ஈஸ்வரனோட ஸ்நேகம் வரணும். கொஞ்சம் நம்ம ஷேர் பண்றதெல்லாம் நம்மளுடைய என்ன உணர்வுகள் இருக்கோ, எந்த உணர்வுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட ஷேர் பண்ண முடியும். நம்முடைய பலம், பலகீனம், நம்மள்கிட்ட நிறைய பலகீனம்லாம் இருக்கா, யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? யார்கிட்டயா போய் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவான்? அதை வீக்னஸ் ஆக்கிடுவான். அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்டையுமே எதுவுமே நம்மளோட பலகீனங்களை சொல்ல முடியாது. இல்லை, எங்கேயாவது வாய் திறந்து சொல்ல முடியுமா? உங்களோட க்ளோஸ், உங்க எல்லா பலகீனத்தையும் சொல்றதுக்கு உங்க யாராவது இருக்காங்களா? உங்க ஹஸ்பண்ட்டையோ இல்லை உங்க ஒய்ஃப்டையோ உங்க சில்ட்ரன்ஸ்டையோ 100% உங்களை வெளிப்படுத்திருக்கீங்களா? தெரியாது. இல்லை, உள்ள இருக்கவன் பாவகிராகி. நம்முடைய எல்லா எண்ணங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். அந்தரியாமையா உள்ள இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஷேர் பண்ணணும், நம்ம உத்தாரணம் ஆகணும், சாமி காப்பாத்து சாமி அப்படின்னு யார்கிட்ட போய் மன்றாடணும்? பகவான்கிட்ட தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே இருக்கார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே பாவிக்கணும். கூடயே இருக்கார், எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.